வெல்கம் பேக் டு டேக் இட் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் பொளிச்சது இதான் செய்ய போகிறோம். இது ஒரு டேட் நைட் இல்லை உங்களோட லவ்டு ஒன்ஸோட நீங்கள் டின்னர் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இது ஒரு பெஸ்ட் டிஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மீனை மேரினேட் பண்ணிக்குவோம். மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துக்கிறேன். ஸோ நான் இங்கே வந்து ஒரு ஃபிஷ் அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுலேருந்து நீங்கள் வந்து டபுள் பண்ணிங்கன்னா 2 ஃபிஷ் அப்படி உங்களுக்கு கணக்குக்கு மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு ஃபிஷ்ஷுக்கான கணக்கு தான் சொல்ல போகிறேன். ஸோ 2 ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா காரத்துக்கு வந்து 2 ஸ்பூன் தான் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் வந்து உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா காரமாகவும் போட்டுக்கலாம். இப்போ வந்து சோம்புத்தூள் ஒரு 1லேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. ஸோ மீன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ் மீன் தான், அதாவது நம்ம பாறை மீன் சொல்லலாம்ல, அந்த மீன் தான் இந்த மீன் பொளிச்சதுக்கு கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மீன் பார்த்திங்கன்னா மீன் பொளிச்சதுக்கு தான் ரொம்ப அருமையாக இருக்கும். மீன் ஃப்ரைக்கில் வந்து பார்த்திங்கன்னா இதோட தோல் வந்து ரொம்ப வலுவலுன்னு இருக்கிறனால ஒட்டாது. ஸோ சம்டைம் ஃப்ரை வந்து உங்களுக்கு சரியாக நடக்காது. ஸோ அதனால தான் மீன் பொளிச்சது இந்த மீனுக்கு ஆப்டாக இருக்கும்னு சொன்னேன். ஸோ சில்லி பவுடர், மஞ்சத்தூள், சோம்புத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ 2 ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சோண்டு ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவு, 2லேருந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்காவது வந்து ஆயில் விட்டுக்கோங்க. இதுதான் வந்து மிக்சிங் ஏஜெண்ட்டாக இருக்க போது. இப்போ இது எல்லாமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். எண்ணெய் மட்டும் தான் நம்ம மிக்சிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி கூட சேர்த்து நீங்கள் வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபிஷ்ஷு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஃபிஷ்ஷில் நம்ம வந்து மேரினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 12 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மேரினேட் பண்ணட்டும். ஸோ மேரினேஷன் நல்லா இருந்தால் தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மேரினேஷனுக்கு இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா பாறை ஃபிஷ்ஷை நான் வந்து நடுவால் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் உள்ளெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் இறங்கும். அதனால் நல்லா வந்து உள்ளெல்லாம் விட்டு நல்லா வந்து மேரினேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அளவை நீங்கள் வந்து டபுள் பண்ணிங்கன்னா உங்கள் மீனுக்கான அளவுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். நான் இவ்வளோ பெரிய மீன் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன டின்னருக்காக தான். ஸோ அதனால் ஒரு மீன் எங்களுக்கு போதும். அதனால் நான் ஒரு மீன் செஞ்சு காட்டுறேன். இந்த மீன் பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நார்மல் ஃபிஷ் ஃப்ரைக்கு இது வந்து ஆப்டான ஃபிஷ் கிடையாது. இதோட டேஸ்ட் வந்து நமக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரையில் வந்து நிறையா கிடைக்காது. ஸோ மீன் பொளிச்சதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மீன் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதுக்கு செதில் இல்லாதுங்கிறனால இந்த மீன் புளிச்ச டேஸ்ட் வந்து இதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்குங்கிறனால பாறை மீன் எடுத்துக்கோங்க. நான் இந்த சைஸில் எடுத்துக்கேன். நீங்கள் எந்த சைஸ்னாலும் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களோட இந்த இன்க்ரீடியன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து புளிச்சதுக்கு மேலே ஒரு குட்டி கிரேவி செய்வோம். ஸோ அந்த கிரேவியை நம்ம இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் இதே எண்ணெயில் தான் அடுத்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிட்டேன். இங்கே வந்து சின்ன வெங்காயம் ஒரு 5, ஒரு பெரிய வெங்காயம் இது எல்லாமே வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அது கூட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஈக்குவல் அமௌண்ட்டாக எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம்னா ஒரு 5-6 சின்ன வெங்காயம் அந்த மாதிரி ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. நான் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ நான் இங்கே எடுத்தது வந்து இந்த ஒரு மீன் அளவுக்கு வந்து ஒரு சின்ன மீடியம் சைஸ் ஆனியன், பெரிய ஆனியனும் ஒரு 4லேருந்து 5 வந்து சின்ன வெங்காயமும் எடுத்து கட் பண்ணி ரஃபாக கட் பண்ணி உள்ளே போட்டிருக்கேன். இது கூட கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாமே வந்து நல்லா வந்து வதங்கட்டும். வதங்கிருச்சு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு சின்ன மீடியம் சைஸ் டொமேட்டோ எடுத்திருக்கேன். அதுவும் ரஃப்பாக தான் சாப் பண்ணியிருக்கேன். இதையும் உள்ளே போட்டு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். இதை ஏன் நான் வந்து ரஃப்பாக தான் சாப் பண்ணியிருக்கேன்னா கடைசியில் நம்ம வந்து ஸ்மாஷிங் கன்சிஸ்டன்சி தான் கொண்டு வர போகிறோம். ஸோ கொஞ்சம் தண்ணியெலாம் விட்டு கன்சிஸ்டன்சி கொண்டு வரும்போது உங்களுக்கு எந்த ஷேப்பில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ வந்து மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கோங்க. இதை நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆட் பண்ண போகிறது வந்து 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சில்லித்தூள், 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர். இது எல்லாமே வந்து இப்போ நான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக ஒரு சைடில் ஒரு லிஸ்ட் மாதிரி உங்களுக்கு போடுறேன்.
மசாலாவோட எல்லாமே வந்து நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சமே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் எடுத்துடலாம். ஸோ ஆயில் கொஞ்சம் மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் எடுத்துடலாம். இந்த பொருளெல்லாம் இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கியிருக்குலையே அதை எடுத்துடலாம். ஸோ எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் இருக்குது. இந்த ஆயில்லையே நம்ம வந்து இப்போ ஃபிஷ்ஷை வந்து மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லாவே மேரினேட் ஆயிடுச்சு. ஒரு 10 to 12 மினிட்ஸ் நல்லாவே மேரினேட் பண்ணி இருந்திருக்கோம். ஸோ இதை வந்து நல்லா வந்து இப்போது எக்ஸ்ட்ரா மசாலாலாம் கொஞ்சம் அப்ளை பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை ஆயிடுச்சு. நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஃபிஷ் வந்து மேலே வந்து ஒட்டாது. ஸோ ஃபிஷ் ஃப்ரைக்கு அந்த அளவுக்கு ஆப்டாக இருக்காது. சில டைம் இது வந்து டீப் ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இது பொளிச்சதுங்கிறனால இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இப்போ இதே அடுப்பு ஆன் பண்ணியிருக்கோம். இங்கே வாழை இலை இருக்குல்ல, இது இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து லைட்டாக அடுப்பில் சூடு காட்டிக்குவோம். ஸோ இந்த மாதிரி லைட்டாக மெதுவாக சிம்மில் வச்சுட்டு சூடு காட்டிக்கலாம். இந்த சைடும் 2 பக்கமும் சூடு காட்டிக்கலாம். ஸோ இப்படி சூடு கட்டும்போது உங்களுக்கு ஏன் நம்ம இதை வாழை இலையை சூடு கட்டுறோன்னா, நம்ம வந்து கயிறு வச்சு கட்டும்போது கரெக்டாக வந்து நமக்கு வந்து இலகி கொடுக்கும். இன்னொன்று வந்து இதிலேருந்து ஒரு டேஸ்ட் வரும். அது வந்து நம்மளோட டிஷ்ஷுக்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காகவும் தான் நம்ம கொஞ்சம் வந்து இதை நல்லாவே வாட்டி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா இலையை வாட்டியாச்சு. இப்போ நம்ம பொளிச்சது செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி ஒரு த்ரெட் எடுத்துக்கோங்க. ஸோ எனி த்ரெட் எடுத்துக்கோங்க. காட்டன் த்ரெட்டாக இருக்கட்டும், எனி த்ரெட் இந்த லென்த்துக்கு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி 2 சைடும் நான் எடுத்துக்கேன். 2 த்ரெட்டு. இது இப்படி எடுத்து தட்டில் இப்படி நான் வச்ச மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த இலையை வைக்கலாம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு தக்காளி வெங்காயம் ஒரு கிரேவி மாதிரி செஞ்சோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். ஃபஸ்ட் லேயர் விட்டாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷை இதுக்கு மேலே வைக்கலாம். ஸோ அதுக்கு மேலேயும் நான் கொஞ்சம் அந்த தக்காளி கிரேவி வச்சுருக்கேன். அதே மாதிரி திரும்பி அந்த மிச்சம் இருக்கிற தக்காளி கிரேவியை இதில் போட்டு நம்ம மூடி போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி மேலே ஒன்று வச்சோன்னா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அதோட ஜூஸ் கூட இறங்கியிருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் பண்ணுற மாதிரியே பண்ணி பாருங்கள்.
ஒரு பேனில் எடுத்துகிட்டு, கொஞ்சம் பெரிய பேனாக இருக்கட்டும், ஃப்ரைங் பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆர் நார்மல் ஆயில் விட்டுக்கோங்க. ஹீட் ஆனதும் இப்போ இந்த வாழை இலையை இப்படி வச்சிடறோம். நம்ம ஆல்ரெடி வந்து இலையை வாட்டி எடுத்துருக்கனால அந்தளவுக்கு பொறி பொறியாக சத்தம் வராது. ஸோ இதை மூடி வச்சு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மேலே கீழ்ப்பக்கம் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு 5 மினிட்ஸ் மேலே வச்சோன்னா நம்மளோட மீன் பொளிச்சது ரெடி. நீங்கள் உங்கள் டின்னரை ஸ்பெஷலாக கொண்டாடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷோட கண்டினியூ பண்ணிங்கன்னா செமவும் எம்மியாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 5 o'clock அந்த டயத்தில் நான் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அப்போ தான் நம்ம 7 o'clock டின்னர் பண்ண கரெக்டாக இருக்குங்கிறனால. இது ரெடி. 5 மினிட்ஸ் வச்சு எடுத்தாச்சு. 10 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம அதை வந்து பிரித்து காட்டலாம். ஸோ இந்த கயிறெல்லாம் இப்படி எடுத்துடலாம். டடா டடா டடான், சூப்பரான எம்மியான மீன் பொளிச்சது ரெடி. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த பாறை மீனில் இந்த ஒரு ஸ்பெஷல் டிஷ் செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம், இல்லை ஒரு நார்மலாக இது ஒரு ஸ்டார்டராகவே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹோப் யூ ஆல் லைக் இட். நீங்கள் இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள். ஃபோட்டோஸை எனக்கு இன்ஸ்டாகிராமில் கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் அதை போட்டு காட்டுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.